வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர தெரியணும். ஒரு சில மன கஷ்டங்கள், பாதிப்புகள் வரும். ஆனா அதை விட அதிகமான பிரச்சனை எதுன்னா அந்த பிரச்சனையே நாம மறக்காம அதை கெட்டிமா பிடிச்சுக்கிறது. அது பிடிச்சிக்கும் பொழுது அது பெரிய பிரச்சனையா மாறி போயிடும். ஆனா பெரும்பாலான நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணுவோம், பிரச்சனையை கெட்டிமா பிடிச்சுக்குவோம். எனக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னு. வந்தது ஒரு பிரச்சனை, அதை பிடிச்சிக்கும் பொழுது அது இன்னொரு பிரச்சனை. இன்னைக்கு இந்த பிரச்சனையே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா நிலையிலையும் இருக்கும். எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். அந்த எல்லா பிரச்சனைகள் வரும் பொழுது, அதனால் உண்டாகக்கூடிய அழுத்தம் வரும் பொழுது, இன்னைக்கு உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டு ஒன்று இருக்கு, வார்த்தை ஸ்ட்ரெஸ். இது எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ். அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கும். ஆனால் எல்லாரும் நினைக்கிறது இந்த மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இது போகணும் அப்படின்னா யோகா, தியானம் பண்ணு. இன்னொன்றும் இருக்கு, சுலபமானது. அது என்னன்னா மந்திர ஜபம். அந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அருள் மாத்திரம் இல்லை, நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமும் உண்டாகும். எப்பவுமே நினைச்சுப்பேன், அண்ணாமலையானே என்போலும் தீனரை இன்புறக் காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா.